ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். 35,000 ரூபாய்க்கு ஷியோமி பண்ண தரமான சம்பவம். ஷியோமி பார்த்தீங்கன்னா சைனாவில் ஷியோமி சிவி CIVI4 Pro அப்படின்ட்டு ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கான். டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா வேறு இருக்குது. அதில் க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே கேமரா மாடலுக்கு இருந்து கீழே வரைக்கும் ஏதோ ஒரு மார்பிள் கலர் பதிச்ச மாதிரி ஒரு மாதிரி பேட்டர்னில் போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் ஒரு லெதர் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனுன்றது இருக்குது. இதில் உள்ள ப்ராசஸர் ஃப்ரண்ட்டில் உள்ள 2 கேமரா ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் 2 கேமரா கொடுத்து விவோலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஃப்ரண்ட்டில் 2 செல்ஃபி கேமரான்றது கொடுத்துருக்கான். ஒய்டு ஒன்று, நார்மல் ஒன்று. அப்புறம் நம்ம பிக்சல் ஃபோன்ஸ்லையுமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்த்துட்டு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டூயல் கேமராவோட வருது செல்ஃபியில். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இது வந்து இந்தியாவில் எந்த பேரில் லான்ச் பண்ணுவான்றது தெரில. ரெட்மின்ற பேரில் வருமா, இல்லை ஷியோமின்ற பேரில் வருமா, இல்லை போக்கோன்ற பேரில் வருமானு தெரில. ஆனால் இந்த ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரணும், ரீபிராண்ட் பண்ணி. அது எப்படி வந்தாலும் சரி தான். இதோட பட்ஜெட், அதாவது சைனா கரன்சிக்கு நம்ம இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 34,000 சில்லற ரூபா பார்த்திங்கன்னா வருது. அதுவும் 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட்டு. ஸோ இதோட ஸ்பெக்கை சொல்கிறேன், நீங்களே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டிசைன் நல்லா பண்ணியிருக்கானுங்க. கலர் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, யூனிக்காக வேறு இருக்குது. ஆனால் என்ன எப்படி போட்டாலும் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், அது அடுத்த பஞ்சாயத்து. இப்போ 6.55 இன்ச்சு OLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து 3000 நிட்ஸ் வரைக்கும் போகுமா. நார்மல் யூஸ் பண்ணும்போது 1400 1500 வரைக்கும் போகும் அப்படின்றத சொல்கிறாங்க. HDR10+ சப்போர்ட்டு, லோட் டு லோஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2க்கான ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மைண்டூட்டாக தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஷியோமியோட டெடிக்கேட்டடாக டிஸ்பிளேக்குன்னு ஒரு சிப்செட் வைதர் யூஸ் பண்ணிக்கலாம். கேம் விளாடும்போது அந்த பூஸ்டப் பண்ணி தர, ஃப்ரேம் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி தரது, கலர் அக்யூரசிக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிப்செட் வேறு யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்கானுங்க. கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி 3 கேமரா. ஃபஸ்ட்டு ப்ரைமரி 50 மெகாபிக்சல் OISோட லைட் அண்டர் டெக்னாலஜி ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க. இதில் வந்து OIS சப்போர்ட் இருக்குது. செகண்டு பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ். இது வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸு. நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. ஸோ 2 50 ஒரு 12. இந்த மேக்ரோ லொட்டுலோஸுங்க 2 கொடுக்குறத இவங்க கொடுக்கல. ப்ரோஜனமாக 2 50 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைடு 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 2 32 மெகாபிக்சல் சென்சார். ப்ரைமரி 32 மெகாபிக்சல் நார்மலாக அந்த 1xல எடுக்கும்ல. அப்புறம் அல்ட்ரா வைடு வந்து செல்ஃபிக்கு கொடுக்குறானுங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். என்னை போட்ட ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபியில் ஒய்டு கிடைக்காது. அதனாலே முக்கால்வாசி பேக் கேமராவில் இப்படி ப்ரிவ்யூ என்ன மாதிரி இருக்குன்னே தெரியாமல் vlog எடுக்கிறவங்களாம் பக்கம் எக்கச்சக்க மாரி. இது என்னோட கஷ்டம், அதனால் நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறேன். பட் மேக்ஸிமம் நார்மலாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறவங்க அப்படிலாம் செல்ஃபியில் எடுக்கணும்னு நினைக்கிறோம், தாராளமாக அதில் வந்து எடுக்கலாம். ஸோ அது விதத்தில் நல்லா பண்ணிங்க. நாச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஐஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி நாச்சுன்றது கொடுத்துருக்கானுங்க. ஸோ கேமரா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டும், வந்ததுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம். ப்ராசர்னு பார்க்கும்போது Snapdragon 8S Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா 8S எப்படி ப்ளஸ் தானடா சேர்ப்பீங்க, SS அப்படி தான் ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து ஒரு பேரை மாற்றி இல்லை கிளாக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கானா இல்லை எப்படி கொண்டாட. ஆனால் ஒரு இன்றைக்கி தேதிக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. எல்லாமே டாப் நாச்சாக இருக்கா. டியூவல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. மெட்டல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேட்டரின்னு பார்க்கும்போது 4700 mAh பேட்டரி, 67 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. பாக்ஸ்லேயே இன்க்ளூடும் பண்ணிடும் சார்ஜர். Android 14ஓட பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. மேஜர் அப்டேட் பார்த்தீங்கன்னா 3 தருவேன் அப்படின்றத அங்கே சொல்லி லான்ச் பண்ணியிருக்கான். Android 15, 16, 17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். இதோட ஓவரால் ஸ்பெக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக கொடுத்துட்டான். டிஸ்பிளேவும் நல்லா கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராவும் உருப்படியாக கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஷியோமி இப்போ வர இந்த Xiaomi 14 அல்ட்ராவாக இருக்கட்டும், Xiaomi 14 இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமரா விஷயத்தில் ஸ்ட்ராங்காகவே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சங், Xiaomi, ஐஃபோன் அப்படின்ற ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க Xiaomi Civi 4 Proவை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.